அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதத்தில் வர்ற அமாவாசை. அனைத்து அமாவாசை தினங்களிலும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வணங்குவது வழக்கம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பித்ரு சாபம் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய காரணமாக அமையும். அமாவாசை தினங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதால இந்த சாபம்லாம் போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஐதீகம். முக்கியமாக இந்த சித்திரை மாதம் வருகிற இந்த அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு படையலிட்டு வழிபடும்பொழுது நம்மளுக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு நிலை சேரும். நல்ல ஒரு நிலை நம்ம அடைவோம். நம்ம மேலும் மேலும் நம்மளோட பொருளாதாரம் அதிகரிக்கும். அமாவாசை தினத்தில் முக்கியமாக ஒரே ஒரு தீபம் ஏற்றுறதுனால நம்ம முன்னோர்களின் சாபம் நீங்கி நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். நம்மளோட கடன்கள் தீரும். நம்ம யாருக்கும் கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருந்தால் அது நமக்கு சேரும். நம்மளுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கு நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கு பெருசாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கல் உப்பு பரப்பி வச்சுக்கோங்க. கூடவே இன்னொரு அகல் விளக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது மேலே வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் நீங்கள் வாசலில், நிலவாசலில் இந்த தீபத்தை அமாவாசை அன்னைக்கு ஏற்றணும். இதை அமாவாசை நீங்கள் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வறுமைகள் நீங்கி உங்களுக்கு கடன்லாம் கூடிய விரைவிலேயே அடையும். ஏன்னா இந்த கல் உப்புக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க. அதுவும் இந்த அமாவாசை தினத்தில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால கூடிய விரைவிலேயே ஒரு பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டு நம்மளோட கடன்கள்லாம் அடைஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். எப்போவுமே நம்ம அமாவாசை செய்கிற இந்த கல்லுப்பு வழிபாடு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 5 அகல் 7 அகல் அப்படி எடுத்துக்குங்க. இல்லை உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கோ, ஹால், கிச்சன், அப்புறம் பூஜை ரூமு, எத்தனை ரூம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்துலேயும் சேர்த்து அத்தனை அகல் விளக்கு எடுத்து அத்தனையிலையும் கல் உப்பு வச்சுக்குங்க. நீங்கள் போன அமாவாசைக்கு வச்சுருப்பீங்க. அந்த கல்லுப்பு இந்த அமாவாசை தினத்தில் எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு புதுசாக அதை கழுவிட்டு தொடச்சி வச்சுட்டு புதுசாக கல்லுப்பு நிரப்பி ஹாலில் இருந்தாலும் சரி, கிச்சனில் இருந்தாலும் சரி, ரூமில் இருந்தாலும் சரி, பூஜை அறையில், இது போல் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வச்சுருங்க. இது எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கல்லுப்பு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்கிற முக்கியமான ஒரு பொருள் இந்த கல்லுப்பு. அதுவும் இந்த அமாவாசை தினத்தில், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை வர்றதில்ல, எப்போவுமே அமாவாசை தினத்தில் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த வழிபாடை நம்ம செய்கிறது மிக மிக விசேஷம். நம்மளுடைய கடன்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு ஏற்பட்டு இந்த கடன்கள் விரைவில் அடையும். நம்மளுக்கு யாரும் ஏமாற்றி நம்ம பணத்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொண்டு நமக்கு உடனே நமக்கு இந்த வழிபாடை நம்ம செய்கிறதுனால கொடுப்பாங்க. நமக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். சம்பள உயர்வு ஏற்படும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை நம்ம செய்யணும். அதே போல் எத்தனை அகல் விளக்கு, நம்ம எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அகல் விளக்குலேயே அந்த உப்பை வச்சுருங்க. இந்த உப்பை நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு தான் மாற்றணும். இடையில அந்த உப்பு தண்ணி விட்ட மாதிரி உங்களுக்கு தண்ணியாக நீர்த்து போயிட்டாலோ வேறு எதுவும் கீழே கொட்டிட்டாலோ நீங்கள் புதுசாக எடுத்து கழுவிட்டு புதுசாக வச்சுக்கலாம். இல்லைனாக்கா அமாவாசை இதை மாற்றினா போதும். இதனால் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறதே வராது. வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள்லாம் நுழையிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அதனால் இந்த கல்லுப்பு வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. வாசலில் கல்லுப்பு தீபம் ஏற்றிடுங்க. அதே போல் வீட்டுக்குள்ளே எல்லா அறைகளிலையும் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அகல் விளக்கு எடுத்து அதில் கல்லுப்பு நிரப்பி நீங்கள் வச்சுடுங்க. நீங்கள் பாத்ரூமில் வரைக்கும் நீங்கள் செல்ஃபில் இந்த கல்லுப்பை நிரப்பி வைக்கலாங்க. நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் ஏற்படும். மனசுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குங்க. மன உளைச்சல் எல்லாம் தீரும். இந்த கல்லுப்பு நமக்கு உள்ள மன உளைச்சல்கள், அதாவது எதிர்மறை எண்ணத்தெல்லாம் இது எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த கல்லுப்பு. அதனால தான் இந்த அமாவாசை தினத்தில் இந்த கல்லுப்பை நம்ம வைக்க சொல்கிறோம். அதே போல் அன்றைக்கு இரவு, அதாவது அமாவாசை அன்னைக்கு இரவு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு நீங்கள் இடது கையில் கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இடதுபுறமாக 3 சுற்று, வலதுபுறமாக 3 சுற்று சுற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு சிங்கிளையோ இல்லை ஒரு வாளி தண்ணியிலையோ, சிங்கிளை கரைச்சி விட்டாலும் விடலாம், இல்லை ஒரு வாளி தண்ணியில் கரைச்சி அப்படியே நீங்கள் கால்படுற இடத்துல ஓரமாக ஊற்றிடுங்க. செடிகள் ஓரமாக ஊற்றிடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கண் திருஷ்டி எல்லாம் போய் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை கொண்டவங்க, இது மாதிரி பொறாமையோடு உங்களை பார்க்குற பார்வை, இதெல்லாம் சுத்த
சுத்தமாக இல்லாமல் நல்ல ஒரு சுபிக்ஷை ஏற்படும். கண்டிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. வாசலில் கல்லுப்பு, தீபம் வந்து நெய் இது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடுங்க. அதே போல் வீடு ஃபுல்லாகவும் வந்து ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சுருங்க. மூணாவதாக வந்து இரவு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடது கையில் கல்லுப்பு எடுத்துக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லா அறையும் வச்சு அது இந்த அமாவாசை தினத்தில் சுற்றி போகிறது வந்து கண் திருஷ்டியே இருக்காது. அது வெளியில் வண்டி வாகனத்தில் போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய கண் திருஷ்டி இருக்கும், பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம். அதனால் அவங்க பத்திரமா போயிட்டு வர்றதுக்கும் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இந்த கல்லுப்பு வந்து கண்டிப்பாக ஒரு அரணா அமையும். அதனால் அன்னைக்கு இரவு கண்டிப்பாக மறந்துடாமல் எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றி போடும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.